மன அழுத்தத்திற்கு மருந்தே தேட வேண்டாம், தாயின் குரல் போதும், சும்மா சொல்லல ஆய்வே நிரூபிச்சிருக்கு. இன்றைய பரபரப்பான உலகத்தில் மன அழுத்தம், கவலை, பதற்றம், உளவியல் ஏமாற்றம் போன்ற பிரச்சனைகள் சாதாரணமாய் காணப்படுகின்றன. மனநலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மருத்துவர், மருந்து, மெடிடேஷன் என வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. உண்மையில் நம்முடைய வீட்டிலேயே ஒரு அற்புத மருந்து இருப்பதை நாம் கவனிக்க மறக்கிறோம். அது உங்கள் தாயின் குரல். அந்த குரல் உங்கள் மனதுக்கு உணர்வு பாதுகாப்பை தரும். அந்த குரலில் பாசம், தாயின் ஆசிர்வாதம், அக்கறை எல்லாம் கலந்திருக்கும். இது புதுமையா? இல்லை. தற்போது இதை மருத்துவ அறிவியலிலேயே நிரூபித்திருக்கிறது. தாயின் குரல் ஒரு மனிதரின் உடலிலேயே ஒரு நன்மை ஹார்மோனான ஆக்டிலோசின் சுரப்பை தூண்டி மனநலத்தை மேம்படுத்துகிறது. நாம் மன அழுத்தத்தில் சிக்கியிருக்கும் போது அல்லது மனநிலை சரியில்லை என்று நினைக்கும் நேரத்தில் தாயின் குரலை கேட்பது நமக்குள் நலமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணம் ஆக்டிலோசின் எனப்படும் ஒரு ஹார்மோன். ஆக்டிலோசின் ஹார்மோனின் செயல்பாடுகள் என்னவென்றால், இது பாச ஹார்மோன் அல்லது ஹாப்பினஸ் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. நெருக்கம், பாசம், நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தூண்டும். மன அழுத்தம், சோர்வு, குழப்பம் போன்றவற்றை குறைக்கும். நம்மை பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கவும் உதவுகிறது. இதயம் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கு கூட இது நல்லது. தாயின் குரல் இந்த ஹார்மோனின் உற்பத்தியை உடனடியாக தூண்டுகிறது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு குழந்தையின் தாயின் அருகில் இருப்பது போலவே ஒரு பெரியவரும் தாயுடன் பேசும்போது அவர்களது மனநிலை திருத்தப்படுகிறது என்பது மருத்துவ நிபுணர்களின் ஆய்வுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் பண்பாட்டில் தாயின் பாசத்துக்கு அளவே இல்லை. தாய் ஓரடி நிலம் வைத்து அறுவடையாகும் என்னும் பழமொழி தாயின் பரிசுத்தமான ஆற்றலை கூறுகிறது. அந்த தாயின் குரலை நாம் மதிக்காதவாறு இல்லை. பழைய முறைகளிலும் ஒரு குழந்தைக்கு கண்ணீர் வந்தால் தாயை பாரு என்று சொல்வார்கள். ஏன்? அந்த ஒரே பார்வையிலோ குரலிலோ ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் தற்பொழுது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது ஒரு முறை உங்கள் தாயுடன் பேசுங்கள். நேரில் பேசினால் சிறந்தது. இல்லையெனில் தொலைபேசியில் பேசி பாருங்கள். அந்த குரல் உங்கள் மனதிற்கு தூய்மை அளிக்கும். அது சலிப்பை போக்கும், உணர்வுகளை சீராக்கும். அது முடிந்த பிறகு சாப்பிடும் உணவின் சுவையே மாறியிருக்கும். மனநலம் என்பது தற்போது உலகம் முழுவதும் முக்கியமாக பேசப்படும் விஷயமாக மாறியிருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு எளிதில் நம்மை சுற்றியே இருக்கிறது. அது தாயின் பாசம், அவருடைய குரல்தான். மனநிலை சரியில்லை எனில் மருத்துவரிடம் போவதற்கு முன் உங்கள் தாயிடம் பேசி பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் அவர் பேசும் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை நெகிழச் செய்யும். மன அழுத்தம், பயம், குழப்பம் அனைத்தும் கரைந்துவிடும். மன அழுத்தத்திற்கு மருந்து தேட வேண்டாம், தாயின் குரல் போதும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.